கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்துல அவர் எழுதும்போது, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றார். அதாவது நமக்கு உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முத்திரையாக பெற்றார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ நம்ம கர்த்தரை அறிஞ்சு ஞானஸ்தானம் பெற்று அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணுவோம். நம்மளை பரிசுத்தாவை நடத்துறாரு. பரிசுத்தா நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பாவம் செய்யும், நம்ம ஏதாவது ஒரு தெரியாம ஒரு பாவம் செஞ்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஒரு ஆளை திட்டிட்டோம், இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு திருடுனா கூட, ஒரு ஒரு 10 காசு திருடும், 50 காசு திருடிட்டோம், இல்லை ₹1 திருடிட்டா கூட அந்த பாவம் செஞ்சிட்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. மறுபடியும் அந்த பாவத்தை மன்னிப்பு ஒப்புரவாகணும். இப்போ ₹1 திருடினா அந்த ₹1 மறுபடியும் வைக்கணும். ஒருத்தனை திட்டுனீங்கன்னா அதை கொண்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டா ஒரு சமாதானம் வரும். இல்ல அந்த அந்த போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தன் திட்டிட்டீங்க, இல்லைன்னா ஒரு ₹1 திருடிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா போயிடும். அந்த உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை தர்றது பரிசுத்த ஆவியானவர். அப்போ என்ன அந்த அது அவர் சொல்றார் தப்பு தப்புன்னு உங்களுக்குள்ள பேசும்போது நீங்க மனம் திரும்பி வச்சுட்டீங்கன்னா ஓகே. இல்ல நீங்க அதை ஓகே, அதை நீங்க விட்டுட்டீங்க, சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்திட்டீங்கன்னா உங்க இருதயம் கடினப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்தது ₹1 திருடி ₹10 திருடுவீங்க. கொஞ்சம் திட்டினவங்க அதிகம் திட்டுவீங்க. அப்படி திட்ட உங்க இருதயமான கடினமாயிரும். என்ன திருடினாலும் அதை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த ₹1 கோடி திருடினாலும் அது நியாயப்படுத்துவீங்க. அது இப்படிதான் நியாயப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஆனா முதல்ல ₹1 திருடும் போதே உங்க குத்தல் நீங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதாகி போச்சு. அப்போ உங்க இருதயம் கடினமாகி போச்சு. அவங்க இருதயம் கடினமாகி போச்சுன்னா பரிசுத்த உங்கள்கிட்ட இல்ல. இந்த பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வெளியே வரும்போது துக்கத்தோடு வெளியே வருவார். என்னைக்கு பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வெளியே இல்லையோ, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டான்னு கேட்டா அது கர்த்தரே அறிவார். ரொம்ப வாய்ப்பு கம்மி. நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம பரலோகத்தை நடத்துறார். நம்ம ஒரு பாவம் செய்யும்போது மன்னிப்பு கேட்கிறோம். அது முதல்ல 10 பாவம் செய்யறோம். அடுத்தது கொஞ்சமா மன்னிப்பு கேட்டு 5 ஆகுது, 3 ஆகுது, 2, 1, 0. இப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தேவன் பரிசுத்தாவே நடத்துறாரு. அதுல இருதயம் கடினம் மட்டும் போச்சு, பரிசுத்த ஆவியார் துக்கப்பட்டு நம்மள்ட்ட வெளியே போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்துல உள்ள எல்லா பாவங்களும் நமக்கு லேசான விஷயமா தெரியும். எதுவுமே இருதயத்தை குத்தாது. எந்த பாவம் இருதயத்தை குத்தாது. இதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல சின்ன விஷயம் கூட இருதய குத்தப்பட்டிருக்கலாம். இப்ப எல்லாமே கடினமாகி போயிருக்கும். இது துக்கப்படுறது. இந்த இந்த மெசேஜ் கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே யாராவது வாழ்க்கையில இருதயம் கடினப்பட்டு பரிசுத்தாவின் துக்கப்பட்டு இருப்பாரானால் இந்த ஒரு விஷயம் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம். செஞ்ச தவறெல்லாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாவற்றையும் சீர்படுத்துவோம். அந்த இப்போ யார்கிட்ட இருந்தாலும் நம்ம அநியாயமா வாங்கியிருந்தா திருப்பி கொடுத்துருவோம். எல்லாம் மன்னிப்பு கேட்போம். பரிசுத்தாவின் அந்த பரிசுத்தாவின்னு உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பெறுங்க. சுத்தமா வாழுங்க. அவர் துக்கப்படுத்தாதுங்க. இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. பரலோகத்துக்கும் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேகர் ஆயத்தப்படுத்த தேவன் பயன்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.